அனைவருக்கும் வணக்கம். ஸோ திஸ் VDK கிளாஸ் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிஆர்பி, பிஹெச்டிஆர்பி அண்ட் டிஎன் செட் ஓகேங்களா. இந்த 3 காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது யூஜிடிஆர்பி, பிஹெச்டிஆர்பி அண்ட் டிஎன் செட் இந்த 3 எக்ஸாம் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்கோம். கிளாஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து ஃப்ரம் ஜூலை 5 என்ன செய்ய போறோம் அப்படின்னா நீட்டுக்கு ஓகேவா, நீட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஃப்ரம் ஜூலை 5. நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை 5 நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா போத் 11th and 12th அதில் இருக்கிற நீட் சிலபஸை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாகவே கவர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்? லைவ் கிளாஸா நாங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த லைவ் கிளாஸ்ல நீங்க வந்து உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்க நம்ம ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட் கையில வந்து இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா வந்து உங்களுக்கு வந்து அந்த பாடம் அந்த டாபிக் வந்து அந்த கண்டென்ட் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷனுக்கு கண்டிப்பா இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைவ் கிளாஸ் தான் இது வந்து இல்லை டெய்லி கிளாஸ் இருக்கும். டெய்லி 1 hour கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் கெமிஸ்ட்ரியில 3 பார்ட்ஸ் இருக்கு. ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக்கு, பிசிக்கல், அனாலிட்டிக்கல் ஓகேங்களா. அண்ட் அப்ளிகேட் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு 5 கண்டென்ட் இருக்கு, 5 டாபிக்ஸ் இருக்கு. இந்த டாபிக்ஸை நம்ம வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண போறோம் ஓகேங்களா. இந்த டாப்பிக்கை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து கிளாஸ் எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா பேசிக் லெவலில் இருந்து எடுத்துன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா டாபிக்ல இன்டெப்தா போக மாட்டோம். பேசிக் லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன தேவையோ ஒரு நீட்டுக்கு நீங்க வந்து ஒரு இனிஷியலா ஸ்டார்டிங்ல படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ல இருந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போறோம். பேசிக் சொல்லி அந்த பேசிக்கை உங்களுக்கு வந்து புரிய வச்சு அதுக்கு என்ன செய்ய போறோம், இன்டெப்தா நம்ம வந்து டாபிக் உள்ள போக போறோம். அதனால இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் கொடுக்க போகிறோம். லைவ் கிளாஸ் வந்து நம்ம வந்து மற்ற இன்ஸ்டியூட்ல என்ன அப்படின்னா ஒரு சில இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி அன்னன்னைக்கு போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம கிளாஸ் இருக்காது. நம்மளுக்கு தேவை ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷனு, அவங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் தான் மட்டும்தான் அது வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஸ்டடி அது ஸ்டூடெண்டோட ப்ரிப்பரேஷனுக்கும் அவங்களோட ஸ்டடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நோக்கத்தில் நம்ம லைவ் கிளாஸை கொடுக்க போகிறோம். அண்டு எப்போ நம்ம கிளாஸ் பண்ணுறோம் ஃப்ரம் ஜூலை 15 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக ஃபீஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணல. அதாவது மந்த்லி ஃபீஸ் தான் ஓகேங்களா. மந்த்லி வந்து நம்ம ஃபீஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். மினிமம் அமௌண்ட் தான், ரொம்ப வந்து அதிகமான ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கல. மினிமமான ஃபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூலை 5 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. இதுதான் நம்ம நீட் சிலபஸ் ஓகேங்களா. நீட் சிலபஸ் மொத்தம் 11th ஒரு 14 டாபிக் இருக்கும், 12th ஒரு 14 டாபிக் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம வந்து நமக்கு இருக்கிற நம்ம தெரியும் 11th 12th புக்கில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லெசன்ல இருக்கும். அந்த டாபிக்லாம் நம்ம ஸ்பிளிட் பண்ணி அந்த லெசன்லாம் ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து எடுத்துக்கோம். ஸோ சம் பேசிக் கான்செப்ட் இன் கெமிஸ்ட்ரி இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வரும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் இதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் 11th பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எத்தனை டாபிக் அப்படின்னா 14 டாபிக். 11th 14 டாபிக். 12th அதே மாதிரி சாலிட் ஸ்டேட்டு, சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கு. 12th பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 14 டாபிக் இருக்கு. 12th 14 கெமிஸ்ட்ரி லைஃப் அண்டு பாலிமர்ஸ், பயோமாலிகுல்ஸ், நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், கார்பாக்சிலிக் அதாவது கார்பனிக் காம்பவுண்ட்ஸ்,
ஆல்கஹால் ஃபீனால் எஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12th ஒரு 16 டாபிக், 11th 14 மொத்தம் 30 டாபிக் இருக்கு. இந்த 30 டாபிக் உங்களுக்கு எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா லைவ் கிளாஸா ஆன்லைன் கிளாஸ்ல லைவா நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வேணும் சார், இந்த டேட்ல நடந்த வீடியோ எனக்கு வேணும் சார் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போறோம். ரெக்கார்டிங் தான் பண்ணிருப்போம், அந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிளெக்சிபிள் தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவர் தான் பண்ண போறோம். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலும், சப்போஸ் அந்த கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும், அந்த கிளாஸ் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போறோம். அது லைவ் கிளாஸை கொடுக்க போறோம். உங்களுக்கு புரியணும், நீங்க வந்து டீச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோட நம்ம லைவ் கிளாஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒவ்வொரு டாபிக் முடிச்ச பிறகும் ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து மறுநாள் டுமாரோ அடுத்து அந்த நாள்ல அந்த இன்னைக்கு முடிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அந்த இன்னொரு டாபிக் நடத்த போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 10 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷன் உங்களுக்கு அதிகமா இருந்தா தான், அதிகமா கிடைச்சா தான் நீங்க வந்து ஒரு டவுட் இல்லாம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அப்ப காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு முக்கியமா என்ன தேவை? கொஸ்டின் டிஸ்கஷன் தேவை. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். அப்படி கிளாரிபிகேஷன் இருந்தால் மட்டும் செய்ய முடியும். வந்து அந்த அந்த எக்ஸாம்ல நம்ம நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் இருக்கட்டும், அந்த எக்ஸாம்ல நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? ஒரு எந்த ஒரு டவுட் இல்லாம கரெக்டா ஆன்சரை சூஸ் பண்ணி அவன் வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ல ஆன்சரை சூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் கைண்டி சேர்க்கலாமா, டெக்னிக்கல் சேர்க்கலாமா அப்படின்னா இதோட பேசிக்கலா சொல்லி முடிச்சு வந்து உள்ள போகும், 2 உள்ள போகும். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அதுக்கான பேசிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் நடத்தி முடிச்சப்போ இந்த டாபிக்ல போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் ஆரம்பிக்கும் போது அந்த டாபிக்கோட பேசிக்ஸை நடத்தி முடிச்சப்போ நம்ம வந்து ஆக்சுவலா இருக்கிற அந்த டாபிக்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் உள்ள போவோம். ஓகேங்களா? ஸோ இதான் ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க வந்து டைம் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த்லி ஃபீஸ் தான், லைவ் கிளாஸ் தான். அதுக்கடுத்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபேவர் இல்லாமல் இந்த கிளாஸ் போகாது. ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவர் தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபேவராக நாங்கள் கொண்டு போவோம். ஸோ எந்த ஒரு உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கிரிமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸை ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது தியரி கிளாஸ் நடத்துகிறோம். தியரி கிளாஸ் கண்டினியூஸாக டெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கடுத்து அந்த டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக தியரி கிளாஸ், அந்த தியரி கிளாஸ் ஓரியன்டாக டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட் கொஸ்டினை டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் எல்லா டாபிக் இந்த மாதிரி கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் சில எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து கம்மிங் ஜூலை 5th ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவராக நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வர போகிற நீட் எக்ஸாமையும் ஜிஇ எக்ஸாமையும் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.